அனைவருக்கும் வணக்கம். மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களுக்கான எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கடக ராசிக்கு அஷ்டமத்து சனி முடிஞ்ச மாதிரி தெரியலையே, இன்னும் பிரச்சனைகள் அப்படியே இருக்குது. இந்த மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. காலபுருஷ தத்துவத்துக்கு 4வது ராசியில பிறந்த கடக ராசி அன்பர்களுக்கு கடந்த 2025 ஏப்ரல் மாசம் நடந்த சனி பயிற்சியில அஷ்டமத்து சனி முடிஞ்சிருச்சு. அஷ்டமத்து சனி முடிஞ்சு 6 மாசம் ஆனா கூட அந்த அஷ்டமத்து சனியோட வீரியம் இன்னும் குறைஞ்ச மாதிரி தெரியலையே. திங்ஸ் அப்படியே தான் இருக்குது. பெரிய அளவுக்கு மாற்றங்கள் இல்லையே அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டே இருக்கீங்க. அதுக்கான மெயினான ரீசன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட தலைப்பு. இது போக இந்த அஷ்டமத்து சனியோட மாற்றம் எப்படி தெரியும்ங்கிற சில அறிகுறிகளையும் நான் சொல்றேன். பொதுவா இந்த அஷ்டமத்து சனிங்கிறது என்ன? நம்மளோட ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய நேரம். அதன் அடிப்படையில கடந்த 2023 உங்களோட ராசிக்கு 8ஆம் இடம், அதாவது கும்பராசிக்கு சனி பகவான் வந்தாரு. ஆல்மோஸ்ட் ஒரு 2.5 வருஷம் நிறைய கஷ்டங்களை கொடுத்திருப்பாரு. வாழ்க்கையில சொல்லனா துயரங்கள்னு சொல்லலாம். எங்கெங்கெல்லாம் நம்ம சந்தோஷமா இருந்தோமோ, எங்கெல்லாம் ரொம்ப ஒரு ஹாப்பியா ஆறுதலா இருந்துச்சோ அந்த இடங்கள் எல்லாம் ரணமாச்சு. எந்த இடத்துல நம்ம பெருமையா பார்க்கப்பட்டோமோ அந்த இடத்துல அவமானப்பட்டோம். எந்த இடத்துல நம்ம ரொம்ப ஒரு பொருளாதார மேன்மையில இருந்தோமோ அந்த இடத்திலேயே நம்ம பொருளாதாரத்துக்கு கஷ்டப்பட்டோம். இது கிட்டத்தட்ட எல்லா கடக ராசிக்காரர்களுக்குமே இது பொருந்துச்சு. 2023 இருந்து 25 வரைக்கும். இப்ப இந்த சனி பெயர்ச்சியில முடிஞ்ச இந்த அஷ்டமத்து சனியில இருந்து ஒரு கிளாரிட்டி உங்க எல்லாருக்குமே கிடைக்க ஆரம்பிச்சிருக்கும். அது நிறைய பேர் நீங்க ஒத்துப்பீங்க. கடந்த 3 வருஷம் இல்லாத ஒரு பெரிய விஷயம், அதாவது ரியாலிட்டியில பணமாவோ பொருளாவோ வாய்ப்புகளாவோ கிடைக்கலனா கூட கடந்த மே மாசத்துல இருந்தே ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிச்சிருக்கும். நான் என்ன சொல்லுவேன்னா, முதல் மாற்றம் இந்த அஷ்டமத்து சனி 7.5 சனி எல்லாம் முடியும் போது நடக்கக்கூடிய முதல் மாற்றமே ஒரு மென்டல் கிளாரிட்டி. நம்மளோட மனம் தெளிவா யோசிக்க ஆரம்பிக்கும், குழப்பம் போகும். இதுதான் முதல் அறிகுறி. அஷ்டமத்து சனி முடிஞ்சதுக்கான முதல் அறிகுறி. எத்தனை பேர் அந்த மாதிரி ஃபீல் பண்ணீங்க? ஆல்ரெடி செஞ்ச விஷயங்கள், ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்ச விஷயங்கள் ஒரு கிளாரிட்டியோட செய்ய முடியுது அப்படின்னா உங்களுக்கு இந்த அஷ்டமத்து சனி முடிய ஆரம்பிச்சதுன்னு அர்த்தம். ஏன்னா இந்த அஷ்டமத்து சனிங்கிறது ஒரே நாள்ல முடியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பிறந்திருப்போம். ஒவ்வொரு ஜாதகமுமே ஒவ்வொரு மாதிரியான பலன்களை கொடுக்கும். உங்களுக்கு ஒரு தசை நடக்கும், எனக்கு ஒரு தசை நடக்கும். நம்ம 2 பேருமே கடக ராசியா இருக்கலாம். 2 பேருக்குமே ஒரே நாள்ல மாற்றங்கள் ஏற்படாது. அப்போ உங்களோட ஜனன கால ஜாதக அடிப்படையில, நீங்க பிறந்த நட்சத்திர பாத அடிப்படையில எக்கச்சக்கமான டிஃபரன்ஸ் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும். அதை தான் சொல்ல வரேன். சோ அதன் அடிப்படையில இந்த அறிகுறி எங்க நடக்குது அப்படின்னா உங்களோட மென்டல் கிளாரிட்டியில இருந்து ஆரம்பிக்குது. அடுத்தது புதிய வாய்ப்புகள். புதிய ஊர்களுக்கு போயிருப்பீங்க, புதிய இடங்களுக்கு போயிருப்பீங்க, புதிய மனிதர்களை சந்திச்சிருப்பீங்க. அவங்க மூலமா ஏதாவது ஸ்பெஷலான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைச்சிருக்கும். இது கிடைச்சதா அப்படிங்கிறத நீங்க பாருங்க. இதெல்லாம் உங்களுக்கு அஷ்டமத்து சனி முடிஞ்சிட்டது அப்படிங்கிறதுக்கான அறிகுறி. அப்ப இதெல்லாம் எனக்கு கிடைக்கல, நான் கடந்த 1 வருஷமா எப்படி இருந்தேனோ அதே மாதிரிதான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கடக ராசிக்காரர்களுக்கு இப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு மோசமான தசைகள் நடந்துகிட்டே இருக்கு. தசையோ தசா புத்தியோ இல்ல அந்திர புத்தியோ ஏதோ ஒண்ணு இப்போ உங்களுக்கு நடந்துகிட்டே இருக்குது. அது எப்ப முடியுது அப்படிங்கறத உங்க ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த தசை தெரியாதவங்க இப்ப ஸ்கிரீன்ல ஒரு அட்டவணை தெரியுது, இதை நீங்க பார்த்துக்கோங்க. இதை நான் நிறைய வீடியோல உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன். இருந்தாலும் இந்த வீடியோலையும் நான் ஷேர் பண்றேன். நல்ல தசைகள் அப்படிங்கிறது கடக ராசியை பொறுத்த வரைக்கும் குரு தசை, வளர்பிறை சந்திர தசை, குருவோட அல்லது சுக்கிரனோட பார்வை பெற்ற செவ்வா தசை, அதே மாதிரி சுபகிரகங்களோட பார்வை பெற்ற சூரிய தசை. இந்த 4 திசைகளும் நடக்கிறவங்களுக்கு இந்த அஷ்டமத்து சனி கொஞ்சம் முன்னதாவே முடிஞ்சிருக்கும். ஆக்சுவலா அஷ்டமத்து சனியோட பிரச்சனைகளே உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. மத்தவங்க தான் கஷ்டப்படுறது. குறிப்பா அந்த சனி தசை ரொம்ப கஷ்டப்படுத்தி இருக்கும். புதன் தசை நடக்கிறவங்க ரொம்ப பயங்கரமான கஷ்டம். சோ இந்த புதனும் சனியும் மட்டும்தான் இந்த கடக ராசியை பொறுத்த வரைக்கும் கடுமையான பார்வைகள். நிறைய பேருக்கு சுக்கிர தசையும் நடக்கும். சுக்கிர தசை ஒரு மாடரேட்டான தசை. அஷ்டமதி சனி வந்தா அஷ்டமதி சனி பலன்களை கொடுக்கும். அஷ்டம சனி இல்லைன்னா சுக்கிர தசையோட உங்களோட ஜாதகத்துல இருக்கக்கூடிய நல்ல பலன்களை கொடுக்கும். அப்ப அது ஒரு ஆவரேஜான தசை அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம். இப்படிதான் இந்த தசாபுத்திகளை நீங்க பார்க்கணும். தசாபுத்திகள் உங்களோட ப்ரெடிக்ஷன்ஸ்ல, அதாவது லைஃப் ப்ரெடிக்ஷன்ல உங்க லைஃப்ல நடக்கக்கூடிய ஈவெண்ட்ஸுக்கு மிக முக்கியமான பங்கு வகிக்குது. சோ அதை நீங்க எப்பயுமே மைண்ட்ல வச்சுக்கோங்க.
இன்னொரு விஷயம் என்னன்னா, எப்போதுமே அஷ்டமத்து சனி முடிஞ்ச உடனேயே நமக்கு எந்த பெரிய மாற்றங்களும் தெரியாது. இது எல்லாமே ஒளி தத்துவம் தானங்க. அதாவது எங்கேயோ இருக்கக்கூடிய கிரகங்கள் பூமியில இருக்கக்கூடிய ஒரு மனிதன்ட்ட ஏற்படுத்தக்கூடிய நல்ல அல்லது கெட்ட மாற்றங்களை கணிக்கிறது தான் ஜோதிடம். அதனால தான் இத வந்து கிரகம்னு சொல்றோம். கிரகம்னா கிரகித்தல்னு அர்த்தம். அந்த கிரகத்தால கிரகிக்கப்படக்கூடிய மனுஷன், அவன் பேரு கிரகஸ்தன். சோ இதுதான் அந்த வார்த்தையோட கிரகம் கிரகிக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படிங்கிறது. அதன் அடிப்படையில எங்கேயோ தூரத்துல இருக்கக்கூடிய ஒரு கிரகம் தன்னோட அணுக்கதிர்களால் அந்த கதிர்ன்னு சொல்லலாம். ஒளின்னு சொல்ல முடியாது. கதிர்கள், இந்த கதிர்களால நம்மளை கிரகிக்கக்கூடிய தன்மை ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசப்படும். ஒவ்வொரு நாட்களுக்கும் வித்தியாசப்படும். அதனாலதான் இதை பர்டிகுலரா ஒரு டேட்ல நம்மளால அடக்கிட முடியாது. நிறைய பேர் அதுதான் இந்த இப்ப உள்ள மீடியாக்கள்ல சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சிக்கு எக்கச்சக்கமான பில்டப் கொடுத்து அந்த நாள்ல இருந்தே உங்களுக்கு சரியாயிரும், இந்த நாள்ல இருந்தே உங்களுக்கு சரியாயிரும், இதெல்லாம் கொஞ்சம் அதிகபட்சம். இதெல்லாம் வந்து வாய்ப்பே கிடையாது. ஏன்னா லாஜிக்கலா பாத்தீங்கன்னா ஒரு நபரோட வாழ்க்கை அப்படிங்கிறது சாதாரண வெறும் ராசியில மட்டுமா இருக்கு? யோசிச்சு பாருங்க. அப்படிலாம் இல்லவே இல்லை. ஒருத்தரோட ஜனனகால ஜாதகத்துல அவரோட கர்மா எப்படி இருக்குங்கிறத அவரோட பிறந்த தேதி நேரத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் குறிப்பிடும். தசாபுத்திங்கிறது அவர் எந்த வயசுல அந்த கர்ம பலன் அனுபவிப்பார் அப்படிங்கிறத குறிக்கும். இந்த மாதிரி எக்கச்சக்க ஃபேக்டர் இருக்கும்போது வெறும் ராசியை மட்டும் வச்சு எப்படி பலன்களை சொல்ல முடியும்? இதை நீங்க புரிஞ்சுக்கணும். தசாபுத்திங்கிறது ஆக்சுவல் ஸ்டெப். அதுக்கு மேல ஒரு ஃபிலேவர் அல்லது ஒரு ஆடான் அப்படிங்கிறது தான் இந்த கோச்சார பலன்கள். கோச்சார பலன்ல ஒண்ணுதான் இந்த அஷ்டமத்து சனி மாதிரியான விஷயங்கள். அதனால இப்போ இந்த 4 மாதங்கள் ஆயிருக்குது. இன்னும் 2 மாதங்கள் கரெக்டா ஜனவரியில இருந்து நிறைய பேருக்கு இந்த அஷ்டமத்து சனியோட வீரியம் குறைய ஆரம்பிக்கும். இது ஏன் நிறைய பேருக்கு அப்படிங்கிறோம்னா, உங்கள ஒரு 20% 30% பேருக்கு ஏப்ரல் மாசமே இந்த வீரியம் குறைஞ்சிருக்கும். ஏன்னா நல்ல திசைகள், அவங்க பிறந்த நட்சத்திர புத்திகள், அந்த சந்திரனோட வலு, இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்கு இல்லையா? இந்த 6 மாசம் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, அதாவது ஏப்ரல்ல இருந்து இந்த அக்டோபர் வரைக்கும் கிட்டத்தட்ட ஏறக்குறைய நம்ம ஜனவரி வரைக்கும் எடுத்துக்கலாம். ஒரு 8 மாசம். இந்த 8 மாசம் ஏன் எடுக்குது அப்படின்னா, அதுக்கும் ஜோதிடத்துல ஒரு விதி இருக்குது. அதாவது சனிங்கிறவரு எப்போதுமே மெதுவாதான் தன்னோட நிலைய மாத்திக்குவார். ஒரு விஷயத்தை உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காரு. இப்ப நீங்க உதாரணத்துக்கு பாருங்களேன். உங்களோட வேலையில எப்போதுமே ஒரு சுணக்கம், ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்குன்னு வைங்களேன். அது வந்து யாரோ ஒருத்தர் ஒரு நாள்ல அதை வந்து மாத்திட முடியாது இல்லையா? ஒரு சூழல் மாறணும், உங்களோட வேலை மாறணும், அல்லது உங்க உயரதிகாரி யாராவது ஒருத்தர் மாறணும். இந்த மாதிரிலாம் எக்கச்சக்கமான மாற்றங்கள் தேவைப்படுது. ஒரு சின்ன ஒரு வேலையில நம்மளோட ஆட்டிடியூட் அல்லது பிஹேவியர் மாறுறதுக்கு அப்படி இருக்கும்பொழுது சனி மாதிரியான ஒரு பெரிய கிரகம் இருக்கிறதுலே வந்து அதிகமான காலகட்டங்கள் ஒரு ராசியில வகிக்கக்கூடியதே இந்த சனி பகவான் தான். அதனாலதான் இந்த அஷ்டமத்து சனி அவ்வளவு கஷ்டப்படுத்துச்சு உங்கள். ஆனா இனிமே அந்த மாதிரியான வேர்ஸ்ட் பேஸ் எதுவும் கிடையாது. கவலைப்பட வேண்டாம். ஜனவரியிலிருந்து மிச்சம் இருக்கக்கூடிய கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடிய அஷ்டமத்து சனி பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய கடக ராசிக்காரர்களுக்கும் இது கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி நான் சொன்ன அந்த தசாபுத்திகளையும் செக் பண்ணுங்க. உங்களுக்கு சரியான திசைகள் நடக்குதா அப்படிங்கிறத பாருங்க. அந்த அட்டவணையை நான் திரும்பவும் காட்டுறேன். அந்த அட்டவணையை நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. சேவ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ஃபியூச்சர்ல அதை எடுத்துக்கலாம். ஏன்னா இது எந்த வயசுல என்ன தசை நடக்குதுங்கிற வரைக்கும் இது துல்லியமா காமிச்சிரும். இது போக இந்த அஷ்டமத்து சனி மட்டுமே இல்லாம பொதுவாவே உங்களுக்கு 6க்கும் 7க்கும் அதிபதியா வந்து சனி பகவான் தான் வருவார். அப்போ அந்த நோய், கடன், எதிரி, மனைவி, வாழ்க்கை துணை, தொழில் செய்யறவங்களுக்கு வந்து கூட்டாளிகள், இது எல்லாத்தையுமே சனிதான் உங்களுக்கு கொண்டு வராரு. அப்போ நீங்க ஏழைகள், வயசானவங்க, ஊனமுற்றோர்கள், தொழு நோயாளிகள், இந்த மாதிரி நபர்களுக்கு தான தர்மங்கள் பண்ணும்போது நான் சொல்லக்கூடிய இந்த 6ஆம் இடத்து 7ஆம் இடத்து பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு சரியா இருக்கும். ஓரளவுக்கு அந்த சனியை நம்ம வந்து ஒரு வசப்படுத்த முடியும் இந்த தான தர்மங்கள் பண்ணும்போது. இது போக குலதெய்வ வழிபாடு, சனாலே 2 விஷயம் தாங்க. ஒன்னு குலதெய்வ வழிபாடு பண்ணணும், 2வது தான தர்மங்கள் பண்ணணும். அதுதான் தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையுங்கிறது தான் இந்த இடத்தோட சனியோட சாராம்சம். நன்றி, வணக்கம்.